ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்கல எப்போ எவன் எங்கேருந்து வருவானே தெரியாமல் நம்ம முத்து பாவம் பயந்து போய் நிற்கிறாரு. இப்படி பச்சை குழந்தையா இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம வீரமான முத்துவை தானே பார்த்துருக்கோம். இப்போ பயந்து நிற்கிறாரு. ஏன்னா நம்ம மீனை எந்த பிரச்சனைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக அமைதியாக இருக்காரு. இவங்க உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க டைமில் பார்வதி அனுப்பி நம்ம மீனாவை கூப்பிட்டு நீ வேலை செய்யுங்கிறாங்க. ஐயோ இது நம்ம வீடுனா செய்யலாம்யா, எல்லா இடத்துலையும் என்னை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்கிறீங்க, நான் என்ன வேலைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம முத்துவை வாலண்டரியாக வம்பளுக்குறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? அதாவது கேரளத்து கிளிங்கள். அதாவது ஒன்றும் இல்லைங்க, அதாவது கேரளத்துக்காரர் பலாருன்னு அடி விட்டு என் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன் அப்படின்ட்டாங்க. அவர் திரும்ப ஒரு அடி விட்டார்னா நீ உன் ஊருக்கே போயிடுவேங்கிறது அவருக்கு தெரியல. இப்படி நம்ம முத்து ஒரு வழியாக சமாளிச்சிட்டாரு. சமாளித்தது மட்டும் இல்லைங்க, நம்ம மீனாவுக்கு கோவம் கொந்தளிச்சு போய் பயங்கரமாக கோவத்தில் கொடுப்பாக்குறாங்க. ஏங்க நாங்களாம் சத்தியவான் சாவித்திரிங்க, எமனையே விட மாட்டோம், ஒன்று விட்டுருவானாடா, என் புருஷன் நீ அடிப்பையாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பயங்கரமாக திட்டுறாங்க. திட்டின உடனே முத்து வேணாமான்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்க. என்னடா இது ஒரு பொறுமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாமலையை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம ஸ்ருதியோட அப்பா. இது புரியாமல் இது முத்துக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், காலி பண்ணிடுவார், அடிச்சிருவார், ரகலை ஆகிடும் சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அதனால் இவங்க ஒரு பக்கத்து இது தெரிய வேணான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் என்ன சின்ன ரோகிணியோட அப்பா வரலன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அங்கே அப்பா இருந்தாலாமா வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஸ்ருதியை அலங்காரம் பண்ணி ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. வேறு லெவலில் அந்த பொண்ணு அலங்காரம் பண்ணி ரெடி ஆயிருக்கு. நம்ம ரோகிணியை கூட்டுவாங்க, ஃபங்க்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா இன்னும் வரலையே, பரவாயில்ல நம்ம ஃபங்க்ஷன் முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் வர்றதுப்போ வரட்டும், அவர் ஃப்ளைட் ஏதாவது லேட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாங்க. ஆனால் இது ஃப்ளைட் இல்லைம்மா, அது சரியான உருட்டுங்கிறது உங்கள் யாருக்கும் தெரியல. நம்ம மனோஜோட மூஞ்சி அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.